Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2026க்கு நேற்று அட்வான்ஸ்டு சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு சார், இது எதுக்காக இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அப்படின்னா, இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது. இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீட் அப்ளிகேஷன் போடும்போது 3 சிட்டியை வந்து கொடுத்துருப்பீங்க. அதில் மோஸ்ட்லி 99% உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பாக உங்களுக்கு வந்திருக்குது. இது எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய ட்ராவலிங் ஷெட்யூலை நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதுக்காக. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கேண்டிடேட் இந்தியாவில் இருக்காரு, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அப்ராடில் இருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் நான் அப்ராட்லேயே என்னோடய லீவை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க அவங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்டை ப்ரீ பிளான் பண்ணிக்கிறதுக்கும் ப்ரீ புக் பண்ணுறதுக்கும், இல்லை சார் நான் அப்ராடில் இருக்கிறேன், எக்ஸாமுக்காக இந்தியா வர போகிறேன், எஸ்பெஷலி தமிழ்நாடு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான டிக்கெட்ஸை புக் பண்ணுறதுக்கும், அதே போல் நான் வந்து கோச்சிங் சென்டரில் கேரளாலேயோ ஆர் பெங்களூர்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ ஏதோ ஒரு இடத்துல நான் படிச்சுட்ருக்கிறேன், இப்போது எக்ஸாமுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எங்களுடைய நேட்டிவ் பிளேஸில் வந்து நான் எழுதுகிற மாதிரி தான் நான் சிட்டியை சூஸ் பண்ணியிருந்தேன், அந்த சிட்டி இப்போ அலாட் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுக்கான ட்ரெயின் டிக்கெட்ஸை முன்கூட்டியே புக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹால் டிக்கெட் கிடையாது. சரி, அப்போது இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பை வச்சு நீங்கள் உங்களுடைய ட்ராவலிங்கை பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 25ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது ஏப்ரல் 4th வீக்கில் உங்களுக்கு வந்து என்ன வந்துடும், அட்மிட் கார்டு வந்துடும். இந்த அட்மிட் கார்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய சிட்டியில் பர்டிகுலராக எந்த ஸ்கூல் ஆர் எந்த காலேஜ் எந்த சென்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு 1 டேக்கு முன்னதாக அந்த எக்ஸாம் சென்டரையும் போய் விசிட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் வீட்டில் இருந்து அந்த சென்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது, எவ்வளோ டைமில் போய் ரீச் ஆகலாம், நடுவில் ஏதாவது டிராஃபிக் இருக்குதா அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே பார்த்துக்கலாம். இந்த ஒர்க்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் செய்ய வேண்டாம். ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக பேரண்ட்ஸோ இல்லை அவங்க பிரதரோ சிஸ்டர்ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டேயில் அந்த ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 11 AM ஆர் 11:30 AM அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான ஃப்ரிஸ்கிங் ப்ராசஸ் எல்லாம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரிப்போர்ட்டிங் டைம் போயிடணும். கேட் க்ளோசிங் டைம் 1:30 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 1:30க்கு பிறகு 1 நிமிஷம் ஆர் 1 செகண்ட் லேட்டாக போனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன ரீசன் சொன்னாலும் அது வந்து நாட் அக்செப்டட். அந்த மாதிரி எவ்ரி இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு கேட் க்ளோசிங்க்கு அப்புறம் போயிட்டு டிராஃபிக் அதிகமாக இருந்தது ஆர் வெஹிக்கிள் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு, எந்த ரீசன் சொன்னாலும் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ எக்ஸாமுடைய அட்மிட் கார்டு வந்த உடனே சென்டரை போய் 1 டேக்கு முன்னாடியே விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, இப்போது மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தால், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க உங்களுடைய, அதாவது நீங்கள் ஏற்கனவே என்டிஏக்கு அப்லோட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டினுடைய காலாவதி நாள் 31/3/2026, அதாவது மார்ச் மாதம் கடைசி நாளில் உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட் காலாவதி ஆகிருக்கும். அதை நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், ரெனியூவல் பண்ணியிருக்கணும். இந்த ரெனியூவல் வந்து இந்த ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மேக்சிமம் நீங்கள் கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஏப்ரல் 2க்குள்ளேயே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 31/3/2027 வரை அது வந்து
செல்லுபடி ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் வந்து இதற்கும் ஒரு இ-சேவை மையத்திலேயோ ஆர் ப்ரௌசிங் சென்டர்லேயோ ஆர் செல்ஃபாவோ அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது எதுக்காக சார் சொல்கிறீங்க? ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் தானே, நான் வந்து ஸ்டேட் கோட்டாவில் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டில் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கிறேன், நான் வந்து எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ ஆர் நான் வந்து எங்கேயாவது அப்ராடில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் எவ்ரி இயர் பர்சன்டைல் வந்து சேம் தான், மார்க் தான் மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 40th பர்சன்டைல் தான் எலிஜிபிலிட்டி மார்க். அதாவது நான் நீட்டில் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்டினுடைய பாஸ் பர்சன்டைல் எவ்வளவு? 40th பர்சன்டைல். அதற்கான பாஸ் மார்க்கு கடந்த ஆண்டு 143லிருந்து 113 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ ஒரு கேண்டிடேட்டு ஓபிசி கேட்டகரியாக இருந்து அவருனால ஓபிசி சர்டிஃபிகேட்டு இந்த ஃபினான்சியல் இயருக்கு கொடுக்கல, அவர் 143 மார்க் எடுத்திருக்காரு, ஆனால் அவர்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட்டு கவுன்சிலிங்கில் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா அவரை தூக்கி ஜென்ரலாக தான் போடுவாங்க. அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது அன்ரிசர்வ்டு கேட்டகரியினுடைய பாஸ் பர்சன்டைல் 50th பர்சன்டைல். அந்த எலிஜிபிள் மார்க்கினுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 144லிருந்து 686 வரை. அப்போது 143 மார்க் எடுத்த ஒரு கேண்டிடேட்டு ஓபிசி கேட்டகரியை சார்ந்தவர், ஆனால் அவர்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதனால அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, அன்ரிசர்வ்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய பாஸ் பர்சன்டைல் பாஸ் மார்க் எல்லாமே கூடுதலாக தேவைப்படும். அதனால் சீட்டை இழந்தவங்க நிறைய பேர் கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த சிக்கல் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் ஆகட்டும் ஆர் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருக்கட்டும் ஆர் மற்ற கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுடைய கேட்டகரி என்ன, உங்களுக்கு மொத்தமாக 3 பேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று ஸ்கேன் ஆகிருக்கும். அதுக்கும் மேலே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சேம் ஆஸ் நீட் அப்ளிகேஷன் அதை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கான காலம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அது எதுக்காக அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஹாலில் நீட் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் எந்த ஹாலில் எக்ஸாம் எழுதுறீங்களோ அங்கே வரக்கூடிய இன்விஜிலேட்டர் உங்களுடைய அந்த அடிஷ்னலாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை உங்கள் அட்டண்டன்ஸ் சீட்டில் பேஸ்ட் பண்ணி சைன் போட சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வேணும். இது சேம் ஆஸ் நீட் அப்ளிகேஷன். அடுத்தது போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் இது வரைக்கும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணல. ஆனால் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் கண்டிப்பாக நீங்கள் தயார் நிலையில் வச்சுருக்கணும். அந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ எதுக்காக அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் பேஜில், அதாவது நீட் அப்ளிகேஷன் 3 பேஜ் இருக்கும். அதில் 2வது பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அதில் லெஃப்ட் சைடில் ஸ்டூடெண்ட் சைன் பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் இருக்கக்கூடிய இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவார். அது போக உங்களுடைய ஐடி ப்ரூஃபுக்கு வேலிடு ஐடி ப்ரூஃப் நீங்கள் எதை அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டா இல்லை பாஸ்போர்ட்டா, அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடையாள அட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தயார் நிலையில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து நீட் எக்ஸாமுக்கு தயார் நிலையில் எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஆவணங்கள். மாணவர்கள் இந்த நேரத்தில் சின்சியராக படிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸோ இல்லை அவங்க பிரதர்ஸோ சிஸ்டர்ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்து தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் மினிட் அறிகுறி இல்லை. ட்ரெஸ் கோடை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஃபார் போத் பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸுக்கு.
ஸோ ஸ்ட்ரிக்டாக உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட் வேலிடு டேட்டில் இருக்குதா, அதனுடைய வேலிடிட்டி காலாவதி ஆகாமல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து அப்டேட்டடாக வச்சுக்குங்க. அடுத்த விஷயம், இப்போது டேட்டு 14th April 2026. இந்த மாதத்தில் இன்னமும் 16 நாள் இருக்குது. ஏப்ரலில் 2 நாட்கள் இருக்குது. ஸோ டோட்டலாக 18 days இருக்குது. இந்த 18 daysல SAPVS யூடியூப் சேனல் சார்பாக ஆன்லைனில் ஆப்பில் நம்ம டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தாலோ அல்லது ஒரு கோச்சிங் சென்டரில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன், டே ஸ்காலராக டெய்லியும் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னா, உங்களுடைய கூடுதல் நேரத்தில் உங்களுடைய எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு ரிமைனிங் இருக்கிற 18 daysம் நிறைய டெஸ்ட்டு எழுதி பார்க்கலாம். மினிமம் நீங்கள் அங்கே செல்ஃப் ஸ்டடி பண்ண எழுதுகிற டெஸ்ட்டும் கோச்சிங் கிளாஸில் கொடுத்த டெஸ்ட்டும் போக நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு ஒரு 18 டெஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதனுடைய முழு விபரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த விஷயம், இப்போது உங்களுக்கு கவுன்சிலிங்க்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ஒரு பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். விருப்பம் இருக்கிறவங்க இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் சேர்ந்து கொள்ளலாம். அதனுடைய முழு விபரம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விபரத்தை கேட்டிங்கன்னா அதை டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இதை வந்து கடந்த 5 ஆண்டுகளாக மாணவர்கள் நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக கண்டக்ட் பண்ணுற இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய மதிப்பெண்ணிற்கு ஏற்றாற் போல் அவங்க விருப்ப கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். இது வந்து 1ஆம் ஆண்டிலிருந்து MBBS 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை MBBS மட்டும் இல்லாமல் BDSலையும் அரசு கல்லூரி, அதே போல் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு, அதே போல் ஸ்டேட் கோட்டாக்கு, அது போக உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இந்த மாதிரியான அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்தாய்வுக்கு நம்மளே வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு கவுன்சிலிங்காக இருந்தாலும் நீங்கள் டே 1ல் என்ன செய்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும். இன்னமும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய மதிப்பெண் அடிப்படையிலையும் அவங்க கேட்டகரி அடிப்படையிலையும் ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் எக்காரணத்தை கொண்டும் இன்பிட்வீன் த கவுன்சிலிங்கில், இன்பிட்வீன் த ரவுண்ட்ஸில் ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் புதிதாக எந்த மாணவர்களும் விண்ணப்பிக்க முடியாது. இதெல்லாமே வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கில். அப்போது ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த மாணவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் கலந்துக்க முடியும். அதற்குன்னு ரூல்ஸ் இருக்குது. அதை வந்து ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு உங்களுடைய கேட்டகரி ரேங்க்கு, ஆல் இண்டியா ரேங்க் வந்து ஸ்கோர் கார்ட்லேயே வந்துடும். ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் வந்து ஸ்கோர் கார்டில் எலிஜிபிள் மார்க் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்பிட்வீன் த ரவுண்ட்ஸில் கூட கலந்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸாக கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை முடிக்கிற